ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025 இதோட ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் கொஷின்ஸ். ஸோ இதில் எந்தெந்த கொஷின்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆல் கரெக்ட் ஆர் ஏ மட்டும் கரெக்டு, பிசி இது மாதிரி எதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 6 வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. இந்த கொஷினுக்கு வந்து ஆல் ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேரெச்சங்களின் வகைகளை அறிதல். ஸோ இந்த கொஷினுக்குமே வந்துட்டு ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குதிர்தல், அதுக்கு வந்துட்டு படிதல், குடியமர்தல், ஒழுங்காதல். ஸோ ஏபிசி மூணுமே கரெக்டுன்னு சொல்லிட்டு ஃபைனல் கீழே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக, அதாவது விலங்குகள் அதன் இளமை பெயர்கள். ஸோ இந்த கொஷினுக்குமே ஆல் கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆல் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையறிந்து எழுதுக. ஸோ இந்த கொஷின்ஸுக்கு வந்துட்டு டென்டேட்டிவில் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சி அண்டு டி சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர் அதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இடைச்சொல் கொஷினுக்கும் சிடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்சில் பார்த்தோன்னா ஜமீன்தார் கொஷின், இதுக்கு வந்துட்டு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு போத் கரெக்ட், அப்புறம் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ சேஞ்ச் பண்ணி ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி திருக்குறள் கொஷின்ஸ், இதுக்கு வந்துட்டு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது கரெக்டு தான், இதுக்கு எதுக்கு ஆல் கரெக்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேகசின் கொஷின், இதுக்குமே வந்துட்டு ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டென்டேட்டிவில் பின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு சின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் கொஷின், இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி அண்டு சி ரெண்டு போட்டாலும் கரெக்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் 126, இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு பி அல்லது சி ரெண்டு போட்டாலுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு பல்லவர்கள் கொஷின்ஸ், இதுக்கு வந்துட்டு போத் ஆர் ட்ரூன்னு சொல்லிட்டு டென்டேட்டிவில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏ ட்ரூ பட் ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி இது ராங்கு, இது ஆல்ரெடி வந்துட்டு புக்லேயே இருக்குது. இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இப்போயுமே அவங்க ஆன்சர் வந்துட்டு இதுக்கு ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ஐஎன்சி கொஷினு, இதுக்கு வந்து டென்டேட்டிவில் வந்துட்டு நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஆப்ஷன் ஏயை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த அவார்ட்ஸுக்குமே வந்துட்டு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி இது கரெக்டாக தான் இருந்துச்சு ஆன்சரு. ஸோ இது ஒரு கொஷினு. இதுக்கப்புறம் இந்த கொஷினு, இதுக்குமே வந்துட்டு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமி, இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் சி இருந்துச்சு. இப்போ ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி கொஷின், இதுக்கு ஆப்ஷன் பி இருந்துச்சு டென்டேட்டிவில், இப்போ ஏவாக மாற்றிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.